வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக அரசு தரப்பு, குறிப்பாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கருத்தொன்ற சொல்லியிருக்கிறார். அதை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அடுத்தது மகிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இவர்களுக்கெல்லாம் அண்ணனான சமல் ராஜபக்ச அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட போகிறார். இவருடைய இந்த கைது நடக்குமாக இருந்தால் எதிர்காலத்தில் ராஜபக்சக்களே முழுமையாக கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே சமல் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவாராக இருந்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தற்போது எதிர்க்கட்சிகள் கேள்விக்குட்படுத்துகிற வகையில் ஒரு பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு தலைவர் பொது மன்னிப்பு அடிப்படையில் ஒருவரை விடுதலை செய்திருந்தார். அந்த விடுதலை மிகவுமே தவறானது என்ற அடிப்படையில் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அரசு தரப்பிலே இருந்தும், குறிப்பாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது, சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த இரண்டுமே முரணாக இருப்பதாக ஒருவர் சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி வைத்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது செய்தி, செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு அகழ்வு செய்த நேரத்தில் அங்கு எலும்பு கூடுகள் இருக்கு. அது ஒரு புதைகுழியா இருக்கலாம் என்ற ரீதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இரண்டாவது கட்ட அகழ்வு பணி நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அகழ்வு பணியில 19 எலும்புக்கூடுகள் பகுதி அளவிலும் முழுமையாகவும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது கட்ட அகழ்வு பணியோடு அப்படியே விட்டுருவார்களான்னு கேட்டால் இல்லை. சட்ட வைத்திய அதிகாரி அதுபோல தொல்லியல் தடயவியல் அதிகாரியும் நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார்கள். மேலும் 45 நாட்களுக்கு அந்த பகுதியில் அகழ்வு செய்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நீதிமன்றமும் அனுமதி வழங்கி இருக்கிறது. எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அடுத்த 3வது கட்ட அகழ்வு பணி இடம்பெற போகிறது. அதற்கான பாதிட்ட மன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விடயம் தற்போது பெரிய அளவு, அதாவது இந்த செம்மணி மனித புதைகுழி என்றால் அவ்வளவு கொடூரமான ஒரு இடம் என்று சொல்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த அளவுக்கு ஆதரவு வழங்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சனன் நாணயக்கார அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கிற போது சொல்லியிருக்கிறார், இதற்கு முழுமையான ஆதரவை தாங்கள் வழங்குவோம் என்று. அவர் சொல்லியிருக்கிற விடயம் என்னன்னா, இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனித எலும்புக்கூடுகளை வச்சு பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படும். பகுப்பாய்வுகளுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சொல்ல முடியும். அதே போல நீதிமன்றம் மேலதிகமாக அகழ்வு செய்வதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. எனவே இதை நீதி சார்ந்த விடயத்தில் நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் என்றது சொல்லி இருக்கிற நேரத்தில் உண்மையை கண்டறிவதற்கு எந்த வகையில் உதவ முடியுமோ, அது நீதியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இருந்தாலும் வார்த்தை அளவில் மகிழ்ச்சிப்படுத்தி அரசாங்கம் இப்படி அறிவித்திருக்கு என்று சொல்லி போட்டு போகாம முடிந்த அளவுக்கு இதற்கான ஆதரவை வழங்கி இந்த மனித புதைகுழியை முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அந்த செம்மணி பகுதியே முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அங்கங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கணும். 1.6 அடி ஆழத்தில் எலும்புக்கூடுகள் இருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொடூர நிலை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு திமிர் இருந்திருக்கும். ஏனென்றா இந்த இடம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எப்பவுமே அது இப்படி எங்கள்கிட்டே தான் இருக்கும் என்ற ஒரு நிலையில தான் அவர்கள் அந்த இடத்துல அவ்வளவு ஒரு ஆழம் குறைந்த இடத்துல புதைத்திருக்கிறார்கள். எனவே இதற்கான தண்டனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விடயம், இது பெரிய அளவில் அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. இப்போது நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி சிங்கள மக்கள்
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்றாலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை பாரிய அளவில் உடைந்து போனது இந்த பொருளாதார நெருக்கடியால். இந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி என்று தான் சொல்லுவார்கள். எல்லாமே ராஜபக்ச 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 என்று இருக்கும். அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் கூட அதை எதிர்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. எங்கள் இந்த ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவிகளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மிஞ்சிற பதவிகளை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மாதிரியான சூழல் இருக்கின்றது அந்த கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, அதுபோல சமல் ராஜபக்ச. சமல் ராஜபக்ச இவர்களுக்கு அண்ணன். இவர் ஒரு நிதி மோசடி செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சிலுமின செய்தி வெளியிட்டிருக்கிறது. எதற்காக என்றால் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் 2022ஆம் ஆண்டு இந்த பொருளாதார நெருக்கடியால் பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நிறைய கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, விடுதிகள் எரிக்கப்பட்டது, வீடுகள் தாக்கப்பட்டது. பல அந்த இடம் அவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருந்தது. எனவே அந்த சூழல் அரகலைய வன்முறையின் போது தன்னுடைய வீடு சேதப்பட்டிருக்கிறதா சொல்லி இவர் 15.2 மில்லியன், அதாவது 1,52,00,000 ரூபாய் பணத்தை நட்டஈடாக பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த இடத்தை ஆராய்ஞ்சு பார்க்குற நேரத்தில் அந்த இவர் நட்டஈடு பெற்றதாக சொல்லப்படுகிற அந்த வீடு இவருடையது இல்லை, அங்கே கட்டுமான செயற்பாடுகள் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாம். எனவே திஸ்ஸமகராம மாகமவில் இருக்கிற அவருடைய வீடு சேதப்பட்டதாக சொல்லி நட்டஈடு பெற்றிருக்கிறாருண்டா இது எவ்வளவு ஒரு கொடூரமான நிலை என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எந்த ஆட்கள் எல்லாம் மாட்டுப்பட போறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்குது. ஏனென்றா இவர் நட்டஈடு கேட்டிருக்கிறார். நட்டஈடு கொடுத்தவர்கள் ஆராயாம கொடுத்தார்களா அல்லது எந்த விதமான தகவல்களும் இல்லாம கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வி வரும். எனவே பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு அதாவது அரகல போராட்டத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த நட்டஈடை கொடுத்திருப்பார்கள். எனவே இதுக்கு பின்னால பல பேர் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவரை கைது செய்தால் அடுத்த கட்டமா என்னண்டா இது இந்த 1,52,00,000 எங்களுக்கு பெருசு, ஆனா அவர்களுக்கு ஒரு சின்ன விடயமா தான் இருக்கும். அப்ப இந்த 1,52,00,000 ரூபாய்க்கு அவர்கள் கைது செய்யப்பட்டா எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய மோசடிகளுக்குள்ளே எல்லாம் அவர்கள் சிக்க போறார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது இந்த அரசாங்கத்தின் மீது பாரிய அளவான குற்றச்சாட்டாக இப்போது எழுந்திருக்கிற விடயம் நேற்றைய நாளில் செய்தியில் தெளிவாக பகிர்ந்து கொண்ட அதுல திலகரன் என்ற அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு நிதி நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனத்தினுடைய முகாமையாளர் 40 லட்சம் ரூபாவை மோசடி செய்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை கடந்த 5ஆம் மாதம் 2ஆம் தேதி விதிக்கப்பட்டது. ஆனால் 5ஆம் மாதம் 12ஆம் தேதி அரசாங்கத்தினுடைய அதாவது வெசாக் நாளில் அரசு தலைவரால் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அஜித் பி பெரேரா ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததுக்கு பிறகு இது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் அரசு தரப்பால குறிப்பாக ஜனாதிபதி ஊடக பிரிவு என்ன சொல்லி இருக்குதுன்னா அந்த பட்டியல் இருக்குதானே, அதாவது அரசு தலைவரே போய் இந்த சிறையில் நீங்கள் வாங்கன்னு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு பட்டியலை கொடுக்கும். இவர் இந்த குற்றம் செய்திருக்கிறார் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் கொடுக்கப்படும். அதில் 388 பேர் இருந்ததாகவும் அந்த 388 பேரில் இந்த அதுல திலகரட்ன அவர்களுடைய பெயர் இல்லை என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை வெளியிட்டிருந்தது. ஆனா சிறைச்சாலைகள் திணைக்களம் என்ன சொல்லி இருக்குதுன்னா இந்த விடுதலை என்றது சட்டவிரோதமானதோ அல்லது அரசியல் சார்பானதோ அரசியல் நோக்கம் கொண்டதோ இல்லை என்று கருத்தை சொல்லியிருக்கு. எனவே இரண்டு தரப்பை நீங்கள் அவதானித்து பார்த்தா சிறைச்சாலைகள் திணைக்களம் அந்த கருத்தை ஆதரித்து அந்த விடுதலையை நியாயப்படுத்தி நிற்குது. அதில் எந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளும் இல்லை, அது சரியான முறையில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு, அவர் விடுவிக்கிறதுக்கு தகுதியானவர் என்று சொல்லி இருக்குது. அரசு தரப்பு குறிப்பாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு சொல்லி இருக்கிறபடி அந்த பெயர் பட்டியலில் அதுல திலகரட்ன அவர்களுடைய பெயர் இல்லை. எனவே இது பாரிய அளவு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இது இரண்டு பக்கம் முரணான கருத்தாக இருக்கு. எனவே நேற்றும் நான் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். குறிப்பாக இன்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்ப அவர்கள் ஒரு விடயத்தை கேட்டிருக்கிறார். இரண்டு தரப்புமே வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லுகிறது. உண்மையிலே என்ன நடந்ததுன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக
ஒரு குற்றத்தை செய்கிறத விட அந்த குற்றத்தை மறைக்கிறது ஒரு ஆபத்தான நிலை என்றதை நிசாம் காரியப்ப அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் அரச தரப்பு, குறிப்பாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அந்த அறிக்கையும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய இந்த கருத்தும் இரண்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் எங்க தவறு நடந்திருக்கின்ற விடயம் தெரிய வரும். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன விடயத்துக்குள்ள பாரியளவான பிரச்சனைகள் இருக்கின்றத இந்த செய்திகளை பார்க்கும்போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. இன்றைய நாளில் இந்த காணொளியில் இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன். குறிப்பாக இதில் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விடயம் சமல் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட போறார் என்ற செய்தியாக தான் இருக்கும். எனவே உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.